ஸோ பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குன்றதை நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ரிவீல் பண்ண போகிறோம். அதில் குறிப்பாக நிறைய பேர் கைத்தட்டல் வந்திருக்கு, சில பேர்லாம் கைத்தட்டலே கேட்டு வாங்கியிருக்கிற தருணங்கள்லாம் நடந்திருக்கு. சடனாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு எபிசோடு வந்து ஒரு பயங்கரமான எபிசோடா அப்படின்றதையும் சொல்ல முடியாது, ஒரு போரிங்கான எபிசோடா அப்படின்றத சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு எபிசோடா, ஒரு டீசென்ட் எபிசோடா, டீசெண்டாக இருக்கும் அப்படின்றது வேணா நம்ம உறுதியளிக்கலாம். வாயை கொடுத்து பயங்கரம் நான் பில்டப் பண்ணி அதுக்கப்புறம் அடி வாங்கவும் விரும்பல, போரிங்னு சொல்லிட்டு இப்படி நான் போக விரும்பல. ஸோ டீசெண்டான எபிசோடு, எந்த விதமான நெகட்டிவ்ஸுமே இருக்காது. ஓகே, யாரையுமே வச்சு செய்கிற ரோஸ்டோ கிஸ்டோ எதுவுமே இல்லை. ஏன்னா வீக் டேஸ் அப்படி நடந்திருக்கு. ஏன்னா ஃபேமிலி வீக்கு எல்லாரும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷெரீஸ் பண்ணியிருக்கிறதால அந்த மூமெண்ட்ஸ் மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட். என்னன்னா விஜய் சேதுபதி சார் வந்து அவர் ஒரு பார்வையில் பார்த்துருக்காருல, அவர் பார்த்து அவருக்கு பிடிச்ச நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சில பேருக்கு அதெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காரு. அவர் நெகிழ்ந்த தருணங்கள் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு அப்படின்றது. அதில் குறிப்பாக முத்துக்குமரனை ஏதோ பாராட்டியிருக்கார், பயங்கரமாக அந்த மூமெண்ட்டை பேசியிருக்கார். மஞ்சுரியோட மூமெண்ட்டுமே பேசியிருக்காருன்றது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து யாருக்கு கைத்தட்டல் வந்தது? இதே ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக இருக்கும்ல, கைத்தட்டல் யாருக்கு வந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குறிப்பிட்டு ஒரு 5 பேருக்கு வந்து நல்ல கைத்தட்டல் வந்திருக்கு அப்படின்றது தான் தகவல். இதில் எடிட்டரு எதனா வேலையை பார்த்து விட்டானா வேற மாதிரி இருக்கும். எடிட்டர் வேலையை பார்க்காம இருந்தால் 5 பேர் கைத்தட்டல் தான். இல்லை நாங்கள் கைத்தட்டல் காட்டுவோம்னா எங்கள் கண்டஸ்டன்ஸுக்கு, நாங்கள் ஃபேவர் பண்ணுற கண்டஸ்டன்ஸுக்கு காட்டுவோம்னு வேலை பார்த்தானா அதையும் ரிவீல் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் உச்சகட்ட கைத்தட்டலில் முதல் இடத்தில் இருப்பவர் முத்துக்குமரன். அடி அரங்கம் அதிர வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் முத்துக்கு கிடைச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் எழுந்துக்கும் போதே பயங்கரமான ரெஸ்பான்ஸ். அப்போ எழுந்து ஒரு சில டயலாக்லாம் பேசும்போது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு முத்துக்குமரனுக்கான கைத்தட்டல் அதிர வைத்திருக்கு அப்படின்றத அப்டேட். ஓகே, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஹாப்பியா? அடுத்து ரெண்டாவது இடத்துல யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாக்லின். ஸோ ஜாக்லின் எழுதுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா பின்னி பெடல் எடுத்திருக்கானுங்க கைத்தட்டல, வேற லெவல் ரெஸ்பான்ஸ். உண்மையை சொல்லனா முத்துக்குமரனோட கம்பேர் பண்ணும்போது ஜாக்லினோட கைத்தட்டல் கம்மி தான், ஆனால் கைத்தட்டல் வந்திருக்கு. ஜாக்லினுக்கு போன வாரமும் வந்திருக்கு, இந்த வாரமும் வந்திருக்கு அப்படின்றது கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது இடத்துல ஜாக்லின். அதை தவிர்த்து வேற யாருக்கெல்லாம் கைத்தட்டல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபக் வந்திருக்கு, மஞ்சுரி வந்திருக்கு, பவித்ரா வந்திருக்கு. பவித்ராக்கெல்லாம் வேற மாதிரி, பவித்ராவோட ஃபேமிலி வீக் பயங்கரமாக இருந்ததுல. ஸோ தீபக்கோட ஃபேமிலி, மஞ்சுரியோட ஃபேமிலி, ஸோ இதில் வர ஃபேமிலிஸ் எல்லாமே ஏதோ ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக புரியுது. அதில் சௌந்தர்யாவோட ஃபேமிலியும் இருக்கு என்னோட இம்ப்ரெஷனில். ஓகே, ஆனால் அங்கே நடந்துச்சான்னு எனக்கு தெரியாது. இது ஒன்று. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டஸ்டன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், குறிப்பிட்ட ஒரு கண்டஸ்டன்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கைத்தட்டல் கேட்டு வாங்கியிருக்காங்களா மக்களே, கைத்தட்டல் கேட்டு வாங்கியிருக்காங்களாம். இது நான் என்ன சொல்றது, அதை நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிங்க. நான் நேம சொல்ல விரும்பல. கைத்தட்டல் கேட்டு வாங்கின ஒரு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, அதை நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, மறக்காம நீங்க கண்டுபிடிச்சி சொல்லணும் மக்களே, கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, அத மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ். அடுத்தது இன்னைக்கு ஷோல நிறைய மூமெண்ட்ஸ் வந்து முத்துக்குமரனோட மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும், ஜாக்லினோட மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இன்னைக்கு டேவோட ஷோ ஸ்டீலர்ஸ் வீக்கெண்ட்ல அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் முத்து தான் அப்படின்றதான் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட். ரெண்டு பேருக்கும் கைத்தட்டலும் சரி, ஸ்கிரீன் பேஸும் சரி நிறையவே கிடைச்சிருக்கு அப்படின்றதான். எவ்வளோ கட் பண்ணுறான்றதும் நமக்கு தெரியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து முரண்பாடுகள். ஸோ அந்த முரண்பாடுகள் நம்ம பார்த்தோம்ல செகண்ட் ப்ரோமோல, அந்த முரண்பாடுகள் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லி அவங்களோட எதிர்பார்ப்பு ஏன் ரீசன் கேட்குறாரா என்னன்னு தெரியல. அந்த முரண்பாடுகள் கேட்டுட்டு எதனால் சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி அவங்கள கணிக்க சொல்லியிருக்காங்க. அந்த கணிப்புகளும் நடந்திருக்குமான்னு தெரில, அது எனக்கு தெரிலங்க. ஆனால் இந்த முரண்பாடு டாபிக் டிஸ்கஸ் ஆயிருக்கு, எந்த ரீதியிலன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது 2. அடுத்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், ஜெஃப்ரி இது அன்ஷிதா தான் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன், ஜெஃப்ரி தான் அதுக்கப்புறம் சண்டேக்கு வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அன்ஷிதா போகிறாங்க சாட்டர்டே, சண்டே ஜெஃப்ரி போகிறாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அங்கே அந்த எலிமினேஷனில் சடனாக ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன மாற்றம்னா, ஏதோ ஒரு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த டாஸ்க் பேசும்போது ஏதோ ஒரு விஷயம் பெருசாக நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து டீம்லாம் டிசைட் பண்ணி மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டு தான், ஆனால் டீம் வந்து கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் பண்ணி ஆப்ப வச்சிருக்காங்கன்றதான் பார்க்க முடியுது. இது முதல் முறை இல்லை, ரெண்டாவது முறை. ஏற்கனவே இது ஒரு முறை வந்து அன்ஷிதாவோட எலிமினேஷன் கேன்சல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்பயும் நடந்துச்சு. நான் எலிமினேஷன் அப்டேட்டும் கொடுத்துட்டேன், சோர்ஸும் கொடுத்துட்டாரு, ஆனால் சடனாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டியும் அன்ஷிதாக்கு தான் நடக்குது. தெளிவாக நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அன்ஷிதாக்கு மட்டும் இந்த நிகழ்வுகள் 2 வாட்டி நடந்திருக்கு. ஓகே, சடன் சேஞ்சஸ். போன வாரம் கடைசியில் கேன்சல் பண்ணாங்க, இந்த வாட்டி சாட்டர்டே போக வேண்டிய அன்ஷிதாவை தள்ளி போட்டு சண்டே அனுப்புறாங்கன்னும் போது சில திருப்பங்கள் நடந்திருக்கு. ஓகே, அதில் குறிப்பாக ஜெஃப்ரி வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டாரு, எமோஷனலாக ஃபீல் ஆயிட்டாரு அப்படின்றதையும் தெரியுது.
முடியுது. அவருக்கே தெரியும், வீக் டேஸ்லேயே தெரிஞ்சிச்சு ஜெஃப்ரி தான் எலிமினேஷன். ஸ்டேஜில் வந்து நல்லபடியாக பேசிட்டு பல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு போயிருக்கார். ஜெஃப்ரி எலிமினேட் ஆனதில் சில பேர் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆயிருக்காங்க. ஒரு பக்கம் சௌந்தர்யாவாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ரயானு, அன்ஷிதா, இந்த மாதிரி நபர்கள்லாம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆன தருணங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிச்சு அப்படின்றதையும் இப்போ கேட்க முடியுது. அடுத்து ராணுவுக்கு நிஜமாவே பேச தெரியலையாங்களே, லைவ்ல நிறைய பெருசாக லென்த்தியாக பேசுகிறாரு, எதுவும் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாராம். நம்ம கூட பாவம் பார்த்துட்டோம், ஏன்பா ராணுவ இப்படி பண்ணுறீங்கன்னு. ஆனால் அவர் வேணுத்துக்கிட்டே தான் அப்படி பண்ணிட்டு இருக்காரான்ற பல கேள்விகளும் இருக்குது. உண்மையாகவே அவருக்கு ஒழுங்காக பேச தெரியலையா, ஓகே, அது ஒரு பக்கம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூமெண்ட் ஏதோ நடந்திருக்கு, அது ஞாபகம் வரல. அந்த மூமெண்ட்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஒரு வேளை எதெல்லாம் கட் பண்ணி தூக்கினாங்களோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறேன். பாய் கைஸ்.